வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மசால் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா அருமையாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இந்த வடை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற இந்த மசால் வடை எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்த சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதிலே அரை கப் முழு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினா போதும், மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நரன்னு அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய், சிகப்பு மிளகாய் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு விருப்பம் இருந்தால் இதில் சோம்பும் ஆட் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 3 பூண்டு பல் இதையும் சேர்த்துட்டேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாங்க, தெளிச்சுக்கலாம். லைட்டாக அப்படி தெளிச்சுட்டு நம்ம 2-3 தடவை அரைச்சிக்கலாங்க. இது போல் நரன்னு அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மசால் வடைக்கு நம்ம கொஞ்சம் பொருள்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. காய்கறிகள்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் முன்னே பொடியாக அரிஞ்சிக்கலாம். கருவேப்பிலையும் பொடியாக அரிஞ்சிக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு 1 டீஸ்பூன் மாவில் போட்டுருக்கலாங்க. கூடவே இந்த பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா இதுக்குள்ளே பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா காய வச்சிடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இதுக்குள்ளே தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு இப்போது ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சங்காய், பெரிய லெமன் சைஸ் அளவு உருண்டை எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஒவ்வொரு வடையாக போட்டுடலாங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஏறிட்டோங்க. அப்போ தான் நல்லா வேகும். உள்ள தடியாக இருக்கிறதால வடையோட உள் சைட்லலாம் நல்லா வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு எரியட்டும். இதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு வடையாக சுட்டு எடுத்துடலாங்க. இதனால் ஒரு பக்கம் நல்லா லைட்டாக அப்படியே செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடும் நல்லா செவந்த பிறகு நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டான மசால் வடை தயாராகிடுச்சு. இந்த போல் நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாம். இது நல்ல வெரைட்டி ரைஸ், கலந்த சாதம் இதுக்கெலாம் அருமையாக இருக்குங்க. ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான மசால் வடை, வெங்காய மசால் வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.